இன்றைக்கி நாட்டு மல்லி கிடச்சதுன்னு துவையல் அரைக்கலான்னு ரெடி பண்ணேங்க. மிக்சியில் போட்டு அரைக்கலான்னு நினச்சேங்க. கொஞ்சம் தான் இருக்குது, இடிகள்லையே போட்டு அரைச்சிரு, டேஸ்ட்டு நல்லாயிருக்குன்னு சொன்னாருங்க. நான் இன்றைக்கி மண் பாத்திரத்தில் தாங்க செஞ்சேன். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடலைப்பருப்பு, வரமிளகா, பூண்டு, புளி எல்லாம் போட்டு நல்லா வதக்கணுங்க. கொஞ்சம் கலர் மாறினோடனே கொத்தமல்லி போட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டு கொஞ்சம் தேங்காயை போட்டு எடுத்துடணுங்க. மிக்சியில் போட்டோமா 2 நிமிஷம் அரைச்சோமா எடுத்தோமா போட்டோமா சாப்பிட்டோமான்னு இல்லாமல் இதில் வேறு பண்ணிவிட்டு எதுக்குடா தொட்டோன்ற மாதிரி ஆயிடுச்சுங்க. அரையவும் மாட்டேங்குது. மீன் குழம்புக்கு இடிகளில் தாங்க அரைச்சேன், சூப்பராக அரைச்சிச்சு. இதில் கடலைப்பருப்பு இருக்கனால கொஞ்சம் லேட் ஆகுதுங்க. நல்லா இடித்து போட்டோம்னா கொஞ்சம் சீக்கிரமாக இதாயிரும். அதை நல்லா தட்டி விட்டு நம்ம அதுக்கப்புறம் அரைச்சி போட்டோம்னா சூப்பராக ரெடி ஆகிருச்சுங்க. சாட்டுக்கு மிக்சிலேயே அரைச்சிடலான்னு தோணுச்சுங்க. இருந்தாலும் இதில் அரைச்சா சாப்பிட்டா அது ஒரு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சின்ன கல்லுனால ஒரே டைமாக போட முடியாது. கொத்தமல்லி அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் தேங்காய், கடலைப்பருப்பு எல்லாம் போட்டு நல்லா நசுக்கி விட்டு எடுத்தாச்சுங்க. ரெண்டையும் திருப்பி மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் ஆட்டி எடுத்தாச்சு. டேஸ்ட்டாக சாப்பிட்ணுன்னா சும்மாவா. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.